அன்பினர்களே, ஈரான் மீது அமெரிக்கா ஒரு அபாண்டமான பொய் செய்தியை உலக பரப்பில் பரப்பி வருவதாக ஈரான் குற்றம் சுமத்தி இருக்கின்றது. அந்த செய்தி என்னவென்றால், 8 ஈரானிய பெண்கள் மீது மரண தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்படுவதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த 8 பெண்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படவே இல்லை என்றும், சிலர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்றும், மற்றவர்கள் விசாரணை கைதிகளாக மட்டுமே உள்ளனர் என்றும் ஈரான் தரப்பில் சொல்லப்படுகின்றது. ஆனால் ஒரு வாரமாக உலக பரப்பில் இப்படியான பொய்யான செய்தி வெளியாகி வருவதாக ஈரான் தரப்பில் சொல்லப்படுகிறது. ட்ரம்ப் அவர்கள் பகிர்ந்த புகைப்படங்கள் AI மூலம் உருவாக்கப்பட்டவை என்றும் சர்ச்சையை ஒரு புறம் நிலவி வருகிறது. சர்வதேச மனித உரிமை அமைப்புகள், அது அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்றவை, ஈரானில் ஜனவரி 2026 போராட்டங்களுக்கு பிறகு பலருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது உண்மை என்றும் சொல்லுகின்றது. குறிப்பாக பிதா ஹெமாட்டி என்ற பெண் உட்பட சிலர் உளவு பார்த்த குற்றச்சாட்டு தண்டனை பெற்றுள்ளனர். தற்போது அமெரிக்கா ஈரானிடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இஸ்லாமாபாத்தில் நடந்து வருவதால் அரசியல் ரீதியான அழுத்தங்கள் காரணமாக இந்த தூக்கு தண்டனைகள் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்றும் அது ரத்து செய்யப்பட்டுள்ளது சொல்லப்படுகிறது. ஈரான் அதிகாரப்பூர்வமாக தேதியை அறிவிக்கவில்லை என்றாலும் இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு உளவு பார்த்ததாக இந்த 8 இளம் பெண்கள் மீதும் ராணுவம் கைது செய்து அவர்களை குற்றவாளியாக ஆக்கி இருப்பது என்பதே அந்த செய்தி. ஈரான் ராணுவம் அந்நாட்டு உளவுத்துறை அவ்வப்போது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி பலரை கைது செய்வது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் 8 இளம் பெண்கள் குறித்த செய்தி என்பது ஒரு பொய்யான செய்தியாகவும், அது சமூக ஊடகங்களில் ஒரு விஷம் கலந்த பொய் செய்தியாக அது உருவாகி வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஈரான் தரப்பிலிருந்து. இந்த வருடம் ஏப்ரல் மே மாதங்கள், அதாவது சமீபத்திய நாட்களிலிருந்து ஏப்ரல் மே 2026 ஈரானில் உளவு பார்த்த குற்றச்சாட்டின் கீழ் 8 பெண்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. முன்னாள், அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இது குறித்த புகைப்படம் வெளியாகின அந்த புகைப்படம் AI பொய்யாக தயாரிக்கப்பட்டது சொல்லப்படுகின்றது. ஈரானில் 2028 நடந்த பெண்கள் வாழ்க்கை சுதந்திரம், விமன் லைஃப் ஃப்ரீடம் என்றும் போராட்டங்களுக்கு பிறகு அரசுக்கும் மக்களுக்கும் இடையான பதட்டம் அதிகரித்து வருகிறது. 2025 மற்றும் 26 இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் ஏற்பட்ட போர் மற்றும் மோதல்களை தொடர்ந்து ஈரானிய அரசு உளவு பார்த்தல் என்ற பெயரில் 100கணக்கானவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். அது உண்மைதான், நாம தந்திருக்கிறோம் இல்லை. கைது செய்யப்பட்டவர்களில் பலர் சாதாரண குடிமக்கள் என்றும் அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டதற்காக அவர்கள் மீது உளவு பட்டம் கட்டப்பட்டதாகவும் மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றது. ஈரானில் உளவு பார்த்தாக பெண்கள் கைது செய்யப்படுவதும் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படுவதும் உண்மைதான். ஈரானின் நீதித்துறை இதை பலமுறை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. தற்போது வைரலாகும் 8 பெண்கள் தொடர்பான குறிப்பிட்ட புகைப்படங்கள் மற்றும் செய்திகள் பெரும்பாலும் சர்வதேச தலைவர்களின் ட்ரம்ப் போன்றவர்கள் தலையிட்டால் அதிக கவனத்தை பெற்றுள்ளன என்றும், இருப்பினும் ஈரானிய அரசாங்கம் இவர்களை உளவு பார்த்தவர்கள் என்றே அதிகாரப்பூர்வமாக சொல்லி வருகிறது. சுருக்கமாக சொன்னால், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு உளவு பார்த்ததாக இளம் பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ள செய்தி வெளிவந்துள்ளது. ஆனால் அவர்கள் உண்மையிலேயே உளவு பார்த்தார்களா அல்லது அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டார்களா என்பதில் சர்வதேச அளவில் பெரிய கருத்து வேறுபாடு இருந்து வருகிறது. இந்த 8 பெண்கள் தொடர்பான செய்திகள் கடந்த சில வாரங்களாக உலக அளவில் பெரும் குழப்பமும் விவாதமும் நிலவி வருகிறது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த விவகாரத்தில் தலையிட்ட பிறகுதான் இதில் பல திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஏப்ரல் 22, 2026 அன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது கோரிக்கையை ஏற்று ஈரான் இந்த 8 பெண்களின் தூக்கு தண்டனையை நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இதில் 4 பெண்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் மற்ற 4 பேருக்கு தண்டனை குறைக்கப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார். இதனால் தற்போது அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படாது என்ற எதிர்பார்ப்பு சொன்ன செய்திக்கு பிறகு இருக்கின்றது. ஆனால் ஈரானிய நீதித்துறையோ இந்த செய்தியை முற்றுமுழுதான பொய் செய்தியாக சொல்கிறார்கள்.
அப்படி யாரையும் நாங்கள் 8 பேரை தூக்கி செல்வதற்கான வழியும் இல்லை, அதற்கான வசதியும் இல்லை. நாங்கள் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஈரான் தரப்பில் சொல்லப்படுகின்றது. AI மூலம் உருவாக்கப்பட்ட படங்களை கொண்டு ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை குற்றச்சாட்டை அமெரிக்கா சுமத்தி வருவதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆக இது உலக பரப்பில் எவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்தி இருக்கின்றது என்றால், ஒரு முற்றுமுழுதாக மனித உரிமைகளை மீறுகின்ற ஒரு நாடாகவே ஈரானை பார்க்கப்படுகின்றது. அது உள்ளூர் கலவரம் அப்படித்தான் சொல்லியிருந்தது. பார்க்கலாம். தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு செய்திகளையும் வைத்து நாம் அளந்து நிறுத்தி சொல்லுவோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.